இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சின்ன டிப்ஸை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ளவுஸ் இதுதான், இந்த ப்ளவுஸுடைய துணி இதுதான். ஆனால் பட் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா சேரீயில் வந்து ப்ளூ கலரும் இருக்கிறதால நம்ம ஃபுல்லாக வந்து பாடிக்கு வந்து ப்ளூ கலர் துணியை போட்டுட்டு சில்க் காட்டனில் ஸ்லீவ் மட்டும் வந்துட்டு ப்ளவுஸுடைய பீஸை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த பாடி கிளாத்து தான் வந்துட்டு நம்ம இங்கே கையிலையும் வந்துட்டு பார்டர் மாதிரி கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். அதாவது கான்ட்ராஸ்ட்டாக இந்த மாதிரி வேணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி கூட பண்ணலாம். ப்ளவுஸ் பீஸ் வந்து ஸ்லீவாக யூஸ் பண்ணி பாடிக்கு வேறு கிளாத் போட்டுக்கலாம் கான்ட்ராஸ்ட்டாக. இல்லை பாடிக்கு ஃபுல்லாக வந்துட்டு ப்ளவுஸ் பீஸ் போட்டுட்டு ஸ்லீவுக்கு மட்டும் வேறு கிளாத் கான்ட்ராஸ்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைப்பிங் ஃபுல்லாக வந்து நெக்கில் வந்துட்டு பைப்பிங் என்ன வந்துன்னா ப்ளவுஸுடைய பீஸை வந்துட்டு நெக்கில் பைப்பிங் வச்சுருக்கிறோம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா போட் நெக்குன்னு சொல்ல முடியாது, இது ஒரு மாடலு பிரின்சஸ் கட்டு பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக வந்து பிரின்சஸ் கட்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். லென்த்தி ப்ளவுஸ் இது. அதேமாதிரி நெக் வந்து ரொம்பவும் க்ளோஸாக இல்லாமல் ரொம்பவும் ப்ராடாக இல்லாமல் நார்மலாக இருக்கும். ஸோ இது ஒரு மாடலு. ஸோ அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா பேக்கில் வந்துட்டு இதை பாருங்கள். அதே நேரத்தில் பேக்லேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா நெக்கில் வந்து பைப்பிங் வந்து ஃபுல்லாகவே நெக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பைப்பிங் கொடுத்துருக்குறோம். பேக் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஓப்பன் மாதிரி தெரியும், ஆனால் இது வந்து பேக் ஓப்பன் இல்லை, ஃப்ரண்ட் ஓப்பன் தான் வச்சுருக்கோம். இதை பாருங்கள், ஃப்ரண்ட்டில் தான் வந்து ஓப்பன் வச்சுருக்கிறோம், ஹூக் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கிறோம். ஆனால் பேக் ஓப்பன் ப்ளவுஸ் மாதிரி அந்த மெத்தடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதை பாருங்கள், சென்டரில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பால்ஸ், அதாவது சாரியோடைய இந்த கிளாத் இருக்குது இல்லைங்களா, இந்த கிளாத்தை யூஸ் பண்ணி நம்ம பால்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ பால்ஸ் ரெடி பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ ரொம்ப கீழே வரைக்கும் தேவையில்லை, இது வரைக்கும் வச்சா போதும். இந்த மெத்தடில் நம்ம வந்துட்டு பால்ஸ் வச்சு பேக் ஓப்பன் ப்ளவுஸ் மாதிரி தெரியும், பட் ஆனால் இது பேக் ஓப்பன் இல்லை, ஃப்ரண்ட் ஓப்பன் தான். இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இதுதான் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, கான்ட்ராஸ்ட்டாக வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது. ப்ளவுஸ் பீசஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரே மாதிரி தைக்காமல் ஸ்லீவுக்கு வேறு கிளாத்து, பாடிக்கு வேறு கிளாத் அந்த மாதிரி போட்டு தான் இப்போ மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.